உங்களோட தங்கச்சி அக்கா வேண்டா இன்னொருத்தம் வந்து இப்படி வாடி போடி ஐஸ்வர்யா சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஐயா நான் வாடி போடி அந்த இப்ப இது தொடக்கத்துல யார் இந்த பிரச்சனையை வந்து தொடக்கி விட்டதுண்டா அதிகமாக வந்து இது பேசு பொருளானது தொடக்கத்துல எம்ஜே செந்தூரன் அப்படின்ற ஒரு டிக்டாக்ல பாட்டு படிப்பேன் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாலும் உங்களுக்கு தெரியும். எஸ்கே விலாக் அப்படின்றவர் வந்து இல்லாம போயிட்டே வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து கேன்சர்ல இருக்கு, நாளைக்கு சாக போறேன், அவருக்கு 50 லட்சம் ரூபாய் வந்து இருந்தா அவரை காப்பாற்ற முடியும்டா இந்த அரசாங்கமோ இந்த இவ்வளவு எதிர்ப்பு கதைச்சு எந்த ஒரு யூடியூபர்ஸோ யாருமே கை கொடுக்க போறது இல்லை. சட்ட விரோதமாக அந்த விகாரையை கட்டி எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது. அப்ப அதை வந்து ஆர்ஜே சந்துருவண்ணா வந்து அந்த வீடியோவை வந்து பெருசாத கணக்கும் எடுக்கிறது இல்ல, கதைக்கிறதும் இல்ல. நிறைய மக்கள் அவர் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணிருக்காங்க. கொத்து கொத்தா எங்கட மக்கள் செத்து போனாங்க, கற்பழிச்சாங்க, அப்பாவுக்கு முன்னுக்கு வந்து மகளுக்கு முன்னுக்கு அண்ணாவை, அண்ணா தம்பிக்கு முன்னுக்கு அப்பாவுக்கு முன்னுக்கு வந்து அம்மாவை அப்படியே முன்னுக்கு வச்சு கற்பழிச்சாங்க. உங்களோட வீட்டுல உள்ள பிள்ளைகள் பாருங்க இன்னைக்கு டிக்டாக்ல எவ்வளவு அட்டகாசம் பண்றாங்க. ஆமாவா இல்லையா? அப்ப அதையே உங்களால தடுத்து நிறுத்த முடியல. நீங்க யூடியூபர்ஸ் எல்லாம் ஏன் அதுக்கு குரல் கொடுக்கறது? கேமரா இருக்கு தானே, நீங்க போய் இந்த கசிப்பு விற்கிற இடத்தையெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு செய்யலாம் தானே. சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கு எஸ்கே விலாக் கிருஷ்ணா அவங்க வந்து பாத்தீங்கன்னா உதவி வீடியோகள் செய்யறவர் வந்து கைது செய்யப்பட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். நான் நார்மலா பதிவு செய்யப்பட்ட ஊடகத்துல பார்க்காம எதையுமே கதைக்க மாட்டேன். ஆனா இன்றைக்கு சமூக வலைத்தளத்துல எக்கச்சக்கமான பேர் ஒவ்வொருத்தவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் கதைக்கிறாங்க. எஸ்கே விலாக வந்து அடிச்சு கொள்ற அளவுக்கு போயிட்டாங்க. எஸ்கே விலாக் வந்து பாத்தீங்கன்னா உயிர் தப்பிட்டேர், தப்பிச்சம் பொழைச்சனண்டு வந்து போலீஸ்ல இருக்கிறார், இப்படி எல்லாம் ஏகப்பட்ட விஷயம் கழிச்சு கொண்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டு ஆனா பதிவு செய்யப்பட்ட ஊடகத்துல என்ன செய்தி அப்படின்னா அந்த நேற்றைய தினம் ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகுனுச்சு. அந்த குடும்பத்தை சந்திக்கிறதுக்காக போயிருக்கிறார். பண்டத்தரிப்புல ஏதோ இளவாலை அந்த ஏதோ ஒரு இடம் உண்டு, அங்க பாத்தீங்கன்னா மக்களால பிடிச்சுதான் இளவாலை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்திருக்காங்க இப்படின்றதுதான் பதிவு செய்யப்பட்ட ஊடகத்துல வந்த செய்தி. சரியா? இல்ல இதே வேற ஒருத்தன் வெளியிடத்தால் வந்து உங்களோட அக்காவையோ தங்கச்சியோ வாடி போடி என்ன செய்யுங்க? நானா இருந்தா அந்த இடத்துல எழுப்பி காதை பத்தி சலாண்டு விட்டுரும். எதுவாக இருந்தாலும் உண்மையாகவே அந்த எஸ்கே விலாக் அப்படின்ற சகோதரம் வந்து நிறைய மக்களுக்கு நல்லது செய்யுது, அதை நாங்க பாராட்டணும். அதே சமயத்துல திருத்திக் கொள்ள வேண்டியது என்னன்னா ஒரு குடும்பத்திட்ட ஒரு ஃபேமிலிட்ட போனோம்டா நாகரிகமாக நாங்க வீடியோவை செய்யணும். கவலையான விஷயங்கள் எல்லாம் எடுத்தாலும் என்னதான் செஞ்சாலும் நாகரிகமாக செய்யணும். இப்ப இந்த பிரச்சனையை நாங்க சுருக்கமாக பார்ப்போம். இன்றைக்கு நேரம் போதாது நான் கதைக்கிறதுக்கு. சுருக்கமா வந்து என்ன விஷயம், ஏன் இவ்வளவு தூரத்துக்கு பெரிய பிரச்சனையா இவ்வளவு தூரத்துக்கு இது வந்ததுண்டா நேற்றைய தினம் பாராளுமன்றத்துல வைத்தியர் அர்ச்சுனா அவர் வந்து கதைச்சனால இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாகி கைது செய்யப்படக்கூடிய அளவுக்கு கூட வந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். அதே மாதிரிக்கு உண்மையாகவே இந்த கிருஷ்ணா அவங்க வந்து கொள்ளையடிக்க இல்லையா, ஆவா கும்பலோட வந்து சேர்ந்து இருக்கிறீரா, இதெல்லாம் கதைக்கணும்னா பெரிய ஒரு நேரம் எங்களுக்கு தேவை. இன்றைக்கு நேரமும் போதாது, நான் சுருக்கமா கொஞ்சம் தட்டி விட்டுட்டு போறேன். இப்ப இது தொடக்கத்துல யார் இந்த பிரச்சனையை வந்து தொடக்கி விட்டதுண்டா அதிகமாக வந்து இது பேசு பொருளானது தொடக்கத்துல எம்ஜே செந்தூரன் அப்படின்ற ஒரு டிக்டாக்ல பாட்டு படிப்பேன் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாலும் உங்களுக்கு தெரியும். அந்த சகோதரன் தான் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்திட்ட வந்து எஸ்கே விலாக் வந்து சந்திச்சேர், நிறைய வந்து பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா காசெல்லாம் வந்து மறுபடியும் வாங்கிட்டு போயிட்டு 40,000 50,000 வந்து ஒரு கேவலமான செயலோடு கடுமையா தாக்கி காய்ச்சிருந்தேன். ஆனா இன்றைக்கு எஸ்கே விலாக் சூப்பர் அப்படின்னு 2 பேரும் பயங்கர கூட்டாளி. ஆனா ரீசெண்டா தமிழ் ப்ரோஸ் அவங்க வந்து கடுமையா தாக்கி காய்ச்சிருந்தேன். பொதுவாதான் அவர் கழிச்சிருந்தார். 5 பேர் கனடால இருந்து காசு அனுப்புனா ஒருத்தர் காசை கொடுத்து போட்டு 4 பேர் காசை வந்து பாத்தீங்கன்னா கனடா அப்படின்னு கொள்ளையடிக்கிறாங்க, ஹெல்பிங் யூடியூபர்ஸ் அப்படின்னு அவர் ஆதங்கத்தை வெளியிட்டு இருந்தார். அவர் மட்டும் இல்ல கஜன் விளாக், அலஸ்டின் ரோக் இப்படி நிறைய பேர் கதைச்சிருந்தாங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் கதைக்கிறாங்க. உண்மையாகவே இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் சொல்ற விஷயம் என்னடா சுருக்கமா பார்த்தோம்னா எங்கட மக்களை ஏளனமாக காட்டாதீங்க, பாவப்பட்ட மாதிரிக்கு காட்டாதீங்க. நீங்க வந்து புலம்பெயர் உறவுகள்கிட்ட சொல்றாங்க பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறாங்க, ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாகவே நல்ல விஷயம். எங்கட மக்களை நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஏழ்மையா காட்டி பாவப்பட்ட ஜென்ம மாதிரிக்கு காட்டி உதவிய செஞ்சாலும் அது மிகப்பெரிய ஒரு தவறு. இதே விஷயத்த கேட்ட நீங்க நானும் எல்லாரும் இந்த ஏழ்மையில் எங்கட மக்களை யார் வச்சது அதையும் கேட்கணுமா கேட்க கூடாதா? அதே மாதிரிக்கு அரசியல்வாதிகள் எவ்வளவு ஊழல் செய்யறாங்க எங்கட சமுதாயத்தை சீர்கட்டு போறதுக்கு, அவங்களும் ஒரு காரணம் தானே. எவ்வளவு அரசியல்வாதிகள் எவ்வளவு ஊழல் செய்யறாங்க அதையும் நீங்க கேட்கணுமா கேட்க கூடாதா? அதே மாதிரிக்கு ஆர்ஜே சந்துருவண்ணா நல்ல மனுஷர் தான். அவரும் வந்து இந்த கையீட்டு விகாரை அப்படின்றது எங்கட பூர்வீக மண்ணில சட்ட விரோதமாக அந்த விகாரையை கட்டி எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது. அப்ப அதை வந்து ஆர்ஜே சந்துருவண்ணா வந்து அந்த வீடியோவை வந்து பெருசாத கணக்கும் எடுக்கிறது இல்ல, கதைக்கிறதும் இல்ல. நிறைய மக்கள் அவர் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ஏன் எந்த ஒரு யூடியூபர்ஸும் அதை கதைக்கிறீங்க? கதைச்சது ஓகே, இதுவும் நல்ல விஷயம் தான், ஏன் அதையும் நீங்க கதைக்கிறீங்க?
உங்க எல்லாருக்குமே தெரியும், உங்களோட எல்லார ஊர்லயும், எந்த ஊரா இருக்கலாம், இந்த இலங்கையில எல்லா ஊர்லயுமே கசிப்பு விக்கிறாங்க, கஞ்சா விக்கிறாங்க, நிறைய போதைப் பொருள் விக்கிறாங்க, கொலை நடக்குது, ரவுடி கூட்டம் இருக்குது, எவ்வளவோ அட்டூழியங்கள் நடக்குது. நீங்க யூடியூபர்ஸ் எல்லாம் ஏன் அதுக்கு குரல் கொடுக்கறது இல்லை? கேமரா இருக்கு தானே, நீங்க போய் இந்த கசிப்பு விக்கிற இடத்தையெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு செய்யலாம் தானே, ஏன் அதுக்கு நீங்க குரல் கொடுக்கல? அப்ப மக்கள், எங்கட சமுதாயம், எங்கட உறவுகள் மேல உண்மையாக அக்கறை இருந்தா இதை நீங்க செய்யணும் தானே. ரைட், பொதுவாக கதைக்கிறேன் இந்த மாதிரி பொய் இதுகள் நமக்கு இந்த மாதிரியான விஷயம் பிடிக்காது. எஸ்கே விலாக மெயினா கதைக்கிறீங்க அப்படின்றத தெளிவா சொல்லணும், பேரை சொல்ல வேண்டியதா. ஏன்னா உதவி செய்யறதுல வாய்ஸ் ஆஃப் ஃபன்சன், டிகே வன்னி, இப்படி ஆர்ஜே தமிழா இவங்க எல்லாம் இருந்தாலும் நிறைய பேர் எல்லாமே கீழே தான். பெரிய அளவுக்கு செய்யறது எஸ்கே விலாக் தான். எஸ்கே விலாக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ போட்டாலும் கீழே வந்து எல்லாருமே டேக் பண்றாங்க. அப்ப மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கு. அப்ப எஸ்கே விலாக் அப்படின்றவருக்கு வந்து ஏன் அதிகமான எதிர்ப்பு இருக்குன்னா, அதிகமாக பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இருந்தாலும் அவருக்கு எதிர்ப்பு அதிகமா அவர் சந்திச்சதுங்கண்டா அந்த சுதந்திர தினத்துக்கு போனதுதான் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு. ரெண்டாவது வந்து அவர் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து தங்கச்சிமார் அக்காமாரெல்லாம் அதிகமாக வந்து கேவலப்படுத்துற மாதிரி நக்கல் நையாண்டி பண்ற மாதிரி செய்வார். அதை அவர் தவிர்க்கணும், கட்டாயம் தவிர்க்கணும். அதை தவிர்த்து எங்கேயோ போயிருவார். சுதந்திர தினத்துல வந்து போயிட்டு வந்து உருட்டுற கதை கழிச்சார். அதுவும் என்னால ஏற்றுக்கொள்ள முடியலதான். ஏனென்றா சுதந்திர தினம் அப்படின்றது பிரிட்டிஷ்காரன் சுதந்திரம் கொடுத்தான், எல்லாருமே எந்த நாளும் நாங்க சுதந்திர கொடியை பயன்படுத்துறோம், இப்ப நாங்க யாருமே வந்து சுதந்திர தினத்துக்கு யாரும் போகக்கூடாது, பங்கு கொள்ளக்கூடாது என்று கதைச்சா எங்களை உள்ள தூக்கி வந்து வச்சிருவாங்க. ஆனாலும் எங்கட அண்ணாமார், அக்காமார், தங்கச்சிமார், மேதகுவினுடைய மகன், இப்படி எக்கச்சக்கமான பேர் கொண்டு குமிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் விசாரணை என்று கூட்டிட்டு போய் இருக்கிறாங்க. என்ன நடந்தது என்று தெரியாது. அதாவது பாதுகாப்பு வளையத்துக்குள்ளுக்கு வந்து குண்டு போடவே கூடாது, அது உள்ளுக்கு குண்டு போட்டாங்க. கொத்து கொத்தா எங்கட மக்கள் செத்து போனாங்க, கற்பழிச்சாங்க. அப்பாவுக்கு முன்னுக்கு வந்து மகளுக்கு முன்னுக்கு அண்ணாவை, அண்ணா தம்பிக்கு முன்னுக்கு அப்பாவுக்கு முன்னுக்கு வந்து அம்மாவை அப்படியே முன்னுக்கு வச்சு கற்பழிச்சாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துச்சு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுக்கு ஒரு கவலை தெரிவிக்கலன்றாலும் பரவாயில்லை. சுதந்திர தினத்தை எப்படி நாங்க கொண்டாட முடியும்? எங்கட வடுக்கள் இருக்குது. அப்ப எஸ்கே விலாக் அப்படின்றவர் இது தெரியாம இல்ல. நேற்றையான் வீடியோல கூட பாத்தீங்கன்னா அந்த வைரல் வீடியோல நீங்க பால்குடி புள்ளையாண்டு கேட்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இவ்வளவு பெரிய அநியாயம் எங்கட தேசத்துல எங்கட மண்ணில் நடந்திருக்கு, தெரியாதுன்னு நீங்க உருட்ட முடியாது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் மக்களினுடைய மனதுல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை பாத்தீங்கன்னா சம்பாதிச்சு கொண்டே. ஆனா அதுக்காக இவரை ஓரங்கட்ட முடியாது. மக்கள் எல்லாருமே சேர்ந்து நீங்க இவர் வந்து தவறானவர், இவர் வந்து முழுக்க இந்த சமுதாயத்துக்கு தேவைன்னு சொல்ற ஒரு நபராக இருந்தீங்கடா, உங்களோட வீட்டுல உள்ள பிள்ளைகள் பாருங்க இன்னைக்கு டிக்டாக்ல எவ்வளவு அட்டகாசம் பண்றாங்க, ஆமாவா இல்லையா? அப்ப அதையே உங்களால தடுத்து நிறுத்த முடியல. இன்னைக்கு வந்து நான் எந்த நாளும் நிறைய வீடியோக்கள் கேட்கிறேன். இந்த மேலதிக வகுப்பு அப்படின்னு சொல்லி கொண்டு பாத்தீங்கன்னா இவ்வளவு அட்டகாசங்கள் நடக்குது. நிறைய டீச்சர்ஸ்மார் எல்லாரையும் சொல்லல, நிறைய இடங்கள்ல வந்து கற்பழிப்பு, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது. அப்ப இதை எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து கதைக்கணுமா, கதைக்க கூடாதா? அப்ப கதைச்சா எல்லாருக்கும் நீதியாக இருக்கணும். ஒருத்தருக்கு நீதி இன்னொருத்தருக்கு அநீதியாக இருக்கக்கூடாது. அப்ப இன்றைக்கு கைது செய்யப்பட்டது வந்து உண்மையாகவே நேற்றைய தினம் அந்த வீடியோவுக்காக தான் அப்படியா இருந்துச்சுன்னா வந்து அது ஒரு சட்டவிரோதமாக அவரை கைது செய்ய முடியாது. யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த குடும்பம் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கும். நீங்களோ நானோ கம்ப்ளைண்ட் கொடுத்து சரி வராது. அப்ப கட்டாயம் இதனுடைய உண்மைத்தன்மை எனக்கு தெரியாது. ஆனா என்னதான் இருந்தாலும் எஸ்கே விலாக் அப்படின்றவர் வந்து கொள்ளையடிக்கிறீரோ, அது என்ன செய்யறீரோ, புலம்பெயர் தமிழர்கள் அவங்க காசு அனுப்புறாங்க. அப்ப ஏன் யூடியூபர்ஸ்க்கு அனுப்புறாங்க அப்படின்ற காரணத்தை நாங்க பார்த்தா கூட வந்து நிறைய என்ஜிஓ இருக்கு. இலங்கை நாட்டுல என்ஜிஓ வாயில எக்கச்சக்கமான என்ஜிஓ இருக்கு. ஆனா என்ஜிஓல கொடுத்து அவங்க அந்த உதவியை வந்து ஒரு திருப்தியாக உணரல. ஏன் அப்படின்னா யூடியூபர்ஸ்ட கொடுக்கும்போது ஒரு குடும்பத்துக்கு போகுது, குடும்பத்துக்கு போனா அதை வந்து எங்களோட புலம்பெயர் உறவுகள் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இரவு பகலாக பனி குளிர்ல வந்து உழைச்சி ஒரு கொஞ்ச நேரம் வீட்டை வந்து ரிலாக்ஸா இருக்கும்போது டிவில அவங்க கொடுத்த காசு எங்கட தேசத்துல எங்கட மண்ணுல நாங்க வந்து ஒரு கனவு கண்ட நாங்க அந்த தேசத்துல பாத்தீங்கன்னா எங்கட சொந்தங்கள் எங்கட உறவுகள் எல்லாம் வந்து அந்த பணத்தை எடுத்து கஷ்டப்பட்டவங்க, கால் இல்லாதவங்க, கை இல்லாதவங்க, விதவையாக இருக்கிறவங்க, அக்காமார், தங்கச்சிமார், அண்ணாமார், இப்படின்னு ஏகப்பட்ட அவங்களுக்கு வந்து அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்குது. ரைட், அடுத்ததை தாண்டி பார்த்தோம்னா இதெல்லாம் நல்ல விஷயம். இந்த எஸ்கே விலாக் அப்படின்றவர் வந்து இல்லாம போயிட்டே வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து கேன்சர்ல இருக்கு, நாளைக்கு சாக போறேன், அவருக்கு 50 லட்சம் ரூபாய் வந்து இருந்தா அவரை காப்பாற்ற முடியும்டா இந்த அரசாங்கமோ இந்த இவ்வளவு எதிர்ப்பு கதைச்சு எந்த ஒரு யூடியூபர்ஸோ யாருமே கை கொடுக்க போறது இல்லை. இந்த எஸ்கே விலாக் அதே மாதிரி வேற யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு போறாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து புலம்பெயர் உறவுகள் நிறைய பேரை வந்து சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் வீடியோ எடுக்கும்போது அந்த அண்ணாவுக்கு ஒரு மகள் இருக்கிறான், அந்த மகளை வச்சு அவங்க வீடியோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த மகளுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம். ஆனா யூடியூபர்ஸும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. அந்த தங்கச்சிக்கு தெரியும் நாங்க கதைச்சா இந்த உதவி எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த சந்தர்ப்பத்தை கதைக்கும் போது அந்த தங்கச்சி கதைச்சு ஒரு 50 லட்சம் ரூபாய் வந்து புரட்டி கொடுத்துட்டான் அப்படியா இருந்துச்சுன்னா ஒருத்தன் எஸ்கே விலாக்ண்டே வச்சுக்கொள்ளுங்களேன், அந்த உயிர் காப்பாற்றப்படுது.
இந்த வேலையை யார் செய்ய முடியும்? யாரால செய்ய முடியும்? ஒரு என்ஜிஓவால கூட பாத்தீங்கன்னா செய்ய முடியாது. அப்ப அந்த யூடியூப் அப்படின்ற ஒரு தளத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு. அதை புரிஞ்சுக்கொள்ளணும். அதனால எல்லாருமே தவறு பண்றது, அந்த தவறை மன்னிப்போம், மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க. இல்லாம ஒருத்தனை அழிச்சு போட்டு வாழணும்னு நினைக்காதீங்க. தவறு எல்லார்ட்டையுமே இருக்குது. அப்படி ஜோசிச்சம் அப்படியா இருந்துச்சுன்னா எங்கட மக்களை இந்த அளவுக்கு கையேந்தக்கூடிய நிலைமையில வச்சதுயா? அவனை உங்களால இல்லாம கேளு. இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச அவங்களோட அரசாங்கம் இருக்கும்போது கொத்து கொத்தாக எங்கட உறவுகளை சொந்தங்களை கொத்து கொத்தாக கொண்டு குமிச்சாங்க. எவ்வளவு அட்டூழியங்கள் நடந்தது. அப்ப அதையெல்லாம் நீங்க தட்டி கேட்டு நீதி உங்களால பெற்றுக் கொடுக்க முடியுமா? அப்ப இது ஒரு தவறு இல்லைன்னு சொல்லல. எங்கட மக்களை இவ்வளோ ஏழ்மையா இந்த ஒரு பாவப்பட்ட ஜென்ம மாதிரிக்கு காட்டுறது தவறுண்டா அந்த நிலைமையில வச்சது யார்? அதுவும் தவறு தானே, அதையும் தட்டி கேட்கணும் தானே. அப்ப எல்லாத்துக்கும் நீதியாகிறது. சோ இன்றைக்கு நேரம் போதாது, இருட்டாயிருச்சு. நான் அந்த விஷயத்தை இப்பதான் கழிச்சுனா நாளைக்கு இதை தெளிவா நம்ம கதைப்போம். நான் கதைக்கிறதுல சில நேரத்துக்கு தவறு இருக்கலாம். நான் தமிழ் ப்ரோஸுக்கோ எஸ்கே விளாக்குக்கோ ஆர்ஜோ சந்திரோ அண்ணாவுக்கோ இல்லாட்டி வேற யாருக்கு முட்டு கொடுக்க இயலாது. நீதியே கதைப்பேன், அவ்வளவுதான். இது என்னுடைய மனசுல இருக்கிற என்னுடைய ஒப்பீனியனா நான் கழிச்சிருக்கேன். சரி மக்களே, இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி.